வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: தனியா 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தக்காளி மீடியம் சைஸ் 1, மிளகு ஒரு 15, 2 கிராம்பு, பட்டை சிறிதளவு, தேங்காய் சிறிதளவு, முந்திரி 5, வரமிளகா 4, இஞ்சி சிறிதளவு, 6 பூண்டு பல், இதெல்லாம் நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, கரம் மசால் தூள் 1 சிறிதளவு கருவேப்பிலை, காளான் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாக்கெட்டு, பெரிய வெங்காயம் சிறுசாக கட் பண்ணியிருக்கேன், தனியா, முந்திரி, பட்டை, லவங்கம், வரமிளகா, பூண்டு, இஞ்சி, தேங்காய், மிளகு, சோம்பு, ஜீரகம், தக்காளி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி வேணால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வானிலையில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது காஞ்ச பிறகு இப்போ காஞ்சிருச்சு நல்லா. இப்போ பெரிய வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்துக்கு சின்ன சைஸ் வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். பிறகு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் கட் பண்ணி வச்சுருக்க போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. காளான் நல்லா கழுவிட்டு சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்துருக்கேன், 200 கிராமு. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு தண்ணியில் எதுவுமே தேவையில்லை, காளான்லேயே தண்ணி விடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கரம் மசால் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது சப்பாத்தி, நான், சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இந்த காளான் தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சு விழுதை ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சனால அது பச்சை வாடை போகணும். காளான் சீக்கிரம் வெந்துடும். இந்த பச்சை வாடை போகிறதுனால நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ கஸ்தூரி மெத்தி இலையை தூவி நல்ல ஒரு கிளறி விடுங்க. சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.